ஏப்ரல் 13, 2011 கென்டக்கில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள கையில பச்சிலங்குழந்தையோட ஒரு பெண் ஓடி வராங்க. டாக்டர் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கார்லயே குழந்தை பிறந்துருச்சு, என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறி இருக்காங்க. அந்த பெண்ணோட பேரு தான் கேத்தி காய். டாக்டர்ஸ் அவங்களை செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளிவருது. கேத்தி உடம்புல பிரசவம் நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. ரெண்டாவது, அவங்க கொண்டு வந்த தொப்புள் கொடியும் உடல் உறுப்புகளும் ஒரு நார்மல் டெலிவரியில வந்த உறுப்புகள் மாதிரி இல்ல, ஒரு ஷார்ப்பான கத்தியால அறுத்து எடுக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்குது. உடனே போலீஸ் வராங்க. இது உங்களோட குழந்தை இல்லனா இது யாரோட குழந்தை அப்படின்னு அவங்க கிட்ட விசாரணை பண்றாங்க. கேத்தி முதல்ல ஒரு லேடி கிட்ட அவங்க $550 இந்த குழந்தைய வாங்கினதா சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் அவங்களோட பேக்கை செக் பண்ணும்போது அதுல ஜேமி ஸ்டைஸ் அப்படிங்கிற வேற ஒரு பொண்ணோட ஐடி கார்டு இருந்திருக்குது. கேத்தி காய் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அண்ட் குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. 33 வயசான கேத்தி காய் ஒரு மிகப்பெரிய பொய்யில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தான் கர்ப்பமா இருக்கிறதா தன்னோட பாய் ஃப்ரெண்டையும் குடும்பத்தையும் நம்ப வச்சாங்க. இதுக்காக மத்தவங்களோட அல்ட்ராசவுண்ட் போட்டோவை திருடி Facebookல போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை தேவைப்பட்டது. இதுக்காக அவங்க டார்கெட் பண்ண ஒருத்தர் தான் ஜேமி ஸ்டைஸ். 21 வயசான ஜேமி ஒரு சிங்கிள் மதர். 9 மாசம் கர்ப்பமா இருந்திருக்காங்க. ஜேமிக்கு அவங்க அம்மா அண்ட் பிரதர்ட்ட இருந்து முழு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. கேத்தி தான் ஒரு சோஷியல் ஒர்க்கர்னு சொல்லி ஜேமி ஸ்டைஸ் கூட Facebookல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஏப்ரல் 13, 2011 குழந்தைக்கான பொருட்களை வாங்கி தரதா போய் சொல்லி ஜேமியை கேத்தி ஷாப்பிங் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா கார் ஒரு காட்டு பகுதிக்குள்ள போகுது. கேத்தி ஒரு ஸ்டன் கன்னை பயன்படுத்தி ஜேமியை மயக்கமடைய செய்றாங்க. ஜேமி மயக்கத்துல இருக்கும் போதே கேத்தி ஒரு கத்தியால ஜேமியோட வயிற்று கிழிச்சு குழந்தைய வெளியெடுத்தாங்க. கேத்திக்கு மெடிக்கல் பத்தி எதுவுமே தெரியாது. ஜேமியோட வயிற்று கிழிச்சு குழந்தைய எடுக்கும்போது அவசரத்துல என்ன பண்றோம்னே தெரியாம அந்த குழந்தை அவங்களுக்கு பிறந்த மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக தொப்புள் கொடியவும் ஜேமியோட கருப்பையும் சேர்த்து கையோட எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த நிலைமையில ஜேமி அங்கே விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு கேத்தி அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க அவங்க ஃப்ரெண்டோட டிரைவேலியா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி நாடகமாடி 911க்கு கால் பண்ணியிருக்காங்க. டெலிவரி ஆனப்போ என்னோட உறுப்புகளும் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லி நம்பவுக்கு பார்த்தாங்க. ஆனா டாக்டர்ஸ் அந்த சர்ஜிக்கல் கட்ஸை பார்த்ததுமே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. விசாரணையில கேத்தி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டையும் பசங்க கிட்டையும் பொய்யா நடிச்சது தெரிய வந்தது. அதே நேரத்துல கேத்தியோட பசங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா முன்னாடியே ஒரு குழந்தைய கடத்த போறதா அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க ஏதோ ஜோக் பண்றாங்கன்னு நினைச்சு விட்டுருக்காங்க. 2012 அவங்களுக்கு கில்ட்டி பட் மென்டலி இல் அப்படின்னு திருப்பி வந்திருக்குது. கேத்திக்கு மனநல பாதிப்பு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இருந்திருக்கு. ஆனா அவங்க செஞ்ச கொலை ரொம்பவே திட்டமிடப்பட்ட படுகொலைன்னு கோர்ட் முடிவு பண்ணிருக்கு. அதனால அவங்களுக்கு சாகுற வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு. ஜேமியோட குடும்பத்துக்கு இது ஒரு ஆறாத வடு. ஆனா அந்த குழந்தை ஐசையா அதிசயமா உயிர் படிச்சிருக்கான். அந்த குழந்தை இப்போ அவனோட அப்பா கூட வாழ்ந்துட்டு வரான். ஒரு பொய், ஒரு குழந்தை வேணுங்கிற ஒரு வெறி 2 குடும்பத்தை அடிச்சிருக்கு. இந்த சம்பவம் ஆன்லைன் உலகத்துல நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம், யாருக்கிட்ட பழகுறோம், சோசியல் மீடியால ஒருத்தர் ரொம்ப நல்லவங்களா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்புறது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கறது இந்த கேஸ் நமக்கு சொல்லுது. இந்த மாதிரி கதைகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே சேஃப்.